Hi friends, welcome back to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பீட்டர், க்ரீம், எக், கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. வீட்ல இருக்க பாலை வச்சு மட்டும் ரொம்பவே சிம்பிளாவும் செய்யலாம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா கடையில போய் வாங்கின மாதிரி எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா க்ரீமியாவும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் பாலை சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாலில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் கலந்துட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை பாலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடியில் தங்கிடும். ஸோ திரும்ப ஒரு டைம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்க பாலில் ஆட் பண்ணுங்கள். இந்த மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு பாலை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இடையிடையில் கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கலந்துட்டுருக்கும் போதே ஸ்பூனில் கை வச்சு கோடு போட்டிங்கன்னா ஒரு கோடு விழுந்ததுன்னா அதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 மாம்பழம் எடுத்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லான மாம்பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். மாம்பழத்தோட ஃப்ளெஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 மாம்பழத்தோட ஃப்ளெஷ்ஷை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க் மாம்பழம் 2யும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போவே நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை அடுத்து நம்ம செகண்ட் டைம் கிரைண்ட் பண்ணி திரும்ப வைக்கும்போது இன்னுமே ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ 5 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கட்டும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாடியில் ஆட் பண்ணி திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செகண்ட் டைம் அரைக்கும் போது தான் ஐஸ்கிரீம் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த ஐஸ்கிரீம் செய்ய க்ரீமோ இல்லை பீட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் செகண்ட் டைம் திரும்ப அரைச்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப அரைச்சி எடுத்தாச்சு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு க்ரீமியாக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை திரும்ப ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ அதே மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடுங்க. ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா டேப் பண்ணி விடுங்க. கேப் ஏதாவது இருந்தால் ஃபில் ஆகிடும். ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக அழுத்தி விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. 8 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே பாதாமை பொடி பண்ணி தூவிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ்கிரீம் பார்க்கவும் அழகாக இருக்கும். வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலங்காரத்துக்காக இது மேலே கொஞ்சமாக மேங்கோ க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.